இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் காட்டுவாங்க. அவனுமே அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். ஹீரோயினி போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னதான் பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ரெண்டும் முதல்ல என்ன பேசி முடிவு பண்ணியிருந்தோம், நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீ எனக்கு தெரியாம நிறைய விஷயங்களை பண்ற, என்னதான் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவ ஹஸ்பண்ட் கேட்குறப்போ இவளுமே வந்து சொல்லுவா என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. நான் தான் பண்ணேன், நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரீசன் சொல்லுவா. அந்த குழந்தை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல, அவள் எப்படியாவது அந்த குழந்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்குவாளன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அது அவளோட குழந்தை, இருந்தாலும் அதை நான் என்னோட குழந்தை மாதிரி நான் இவ்வளோ வருஷமா பார்த்துக்கிட்டேன். இப்போ திடீர்னு சொல்லிட்டு அவள் ஜெயில இருந்து வந்தவன அந்த குழந்தைய எங்க என்கிட்ட இருந்து அவள் பறிச்சிருவாளன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட ஃபீலிங் என்னன்னு சொல்லிட்டு. அது நம்மளோட குழந்தை, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை நம்ம கூட தான் இருக்கும். ஆனா அதுக்காக நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ பண்ண அப்படின்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் கத்தி தான் சொல்லுவான். அப்ப அவ போலீஸ் கிட்ட போனான்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், உனக்கு அது புரியலையா, எதையும் நீ செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறப்போ அவளுமே சொல்லுவா, நானும் எவ்வளோ டைம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சேன், உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், சரி எதுக்கு சின்ன பிரச்சனை தானே நானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. ஆனா இது சின்ன பிரச்சனைலாம் கிடையாது, நீ பண்ணது பெரிய பிரச்சனை. எங்க இதெல்லாம் நம்ம சொன்னா அவன் ஓகே சொல்ல மாட்டானுன்ற பயத்துல தான் நீயாவே இந்த விஷயத்த பண்ணியிருக்க. நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலும் இதுக்கு நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் ஹஸ்பண்டுமே பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். இவா அதை எதுவுமே காதில் வாங்காம அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இந்த எக்ஸுமே உடனே வீட்டில இருந்து கிளம்பி ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த கம்பெனிக்கு தான் வந்திருப்பான். அங்கே வந்துட்டு அங்கே இருக்க ஹெட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபுக்கு பதிலாக நான் இங்கே வந்திருக்கேன், ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நான் கொஞ்சம் தனியாக பேசணும், யாரும் அந்த ரூம்குள்ளே வர வேண்டாம், நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்களுமே சரி ஓகே நீங்கள் போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஈவன் ஹீரோயின்ட்டு வந்து பேசுவான். 4 வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டும் இப்படி உட்காந்து பேசியே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னோட ஒய்ஃப் பண்ணது தப்பு தான், அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணு அப்படின்னா அந்த குழந்தைக்காக தான் பண்ணா, எங்க அந்த குழந்தையோட கஸ்டடியை நீ எடுத்துப்பியோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ பண்ணிட்டா. அவ வேணும்னு சொல்லிட்டு இது எதுவுமே பண்ணவே இல்லை. நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அடுத்து எங்க அந்த குழந்தையோட கஸ்டடி வேணும்னு சொல்லிடுவியோன்னு சொல்லி பயத்துலதான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டா. இந்த 4 வருஷமும் நீ இல்லாம அந்த குழந்தைய வளர்த்தது தனியா அவ மட்டும்தான். அவ இப்ப வரைக்கும் அந்த குழந்தைக்கு அவ அம்மாவா தான் இருக்கா. இந்த 4 வருஷமா அந்த குழந்தையும் அவளைதான் தன்னோட அம்மான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து நீ அவளை ஒரு வாட்டி மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அப்ப ஹீரோயினுக்குமே பயங்கரமா கோவம் வரும். ஆமா அவ அந்த குழந்தைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான், குழந்தையோட கஸ்டடியை நான் எடுத்துப்பேன்னு சொல்லி பயந்துதான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்றேன். ஏன் அதை டைரக்டா என்கிட்டே வந்து தனியா பேசியிருந்திருக்கலாமே, இந்த மாதிரி அந்த குழந்தைய நான் தான் வளர்த்திருக்கேன், அது என்னோட குழந்தையாவே இருக்கட்டும்னு சொல்லி அவ என்னை தனியா மீட் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம், நான் ஓகே சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணா என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்ப இவனுமே சொல்லுவான், இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அவளை மன்னிச்சுடு, இப்ப நீ போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை அவ கூட தான் இருந்திருக்கு, இப்ப திடீர்னு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அவளை மன்னிச்சுடு, போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிப்பாங்க, அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கும். அப்ப அவளுமே சொல்லுவா, இதுதான் லாஸ்ட், இதுக்கடுத்து அவ ஏதாவது தேவையில்லாம பண்ணா அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. இவனுமே சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புவான். ஒரு செகண்ட் நின்றுட்டு அவனுமே சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையில நான் உன் மேல காமிச்ச ஃபீலிங் எல்லாமே உண்மைதான், நான் உன் கூட பொய்யாலாம் வாழவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவான். அதெல்லாம் கேட்கிற ஹீரோனுக்கு காண்டா இருக்கும். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா தான் காமிப்பாங்க. இவங்களோட போன் எல்லாத்தையுமே இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அங்க விசாரணை போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களோட போன் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பாங்க. அதனால ஹீரோனோட ஃப்ரெண்டுக்குமே யாருக்குமே கால் பண்ணி சொல்ல முடியாது. அவளுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. இவங்களுக்கு காவலுக்கு வேற ஒரு ஆள் நின்றுகிட்டே இருப்பான். அப்ப அவளுமே எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போயிடுவா. அந்த இடத்துக்கு இந்த ஹெச்ஆருமே வருவான். இந்த ஹெச்ஆர் வந்துட்டு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, இந்த விஷயத்துல உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா, உண்மையை சொல்லிடு, எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அந்த பொண்ணுமே இல்லையே, நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இது ஹீரோயினி தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவா. இவனுமே கேட்டு பார்ப்பான், இங்க பாரு உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்றப்போ இவ இல்லை அப்படின்னு சொல்லுவா. அவனுமே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு திருப்பி அவட்ட கேட்பான், நான் கடைசியா கேட்கிறேன், உண்மையை சொல்லு, இதுக்கு மேல நீ பொய் சொன்ன அப்படின்னா என்னால உனக்கு எந்த உதவியுமே பண்ண முடியாது, உண்மையாவே உனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அவளுமே ஆமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனுமே அங்க இருந்து போயிடுவான். இந்த பக்கம் அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஒரு அம்மாவுமே வந்திருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட, லேடிஸ் ரெஸ்ட் ரூம் கிட்ட ஒரு பையனுமே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இங்க தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க, ஏதாவது இவ திருட்டுத்தனமான வேலை பார்க்கறாளா அப்படின்றதுக்காக இவன் அந்த இடத்துல நின்று எட்டி பார்த்துட்டு இருப்பான். இந்த அம்மாவுமே அங்க வருவாங்க, என்ன இவன் லேடிஸ் டாய்லெட் கிட்ட நின்று என்னத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளீன் பண்றதுக்காக உள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிடுவாங்க.
லாக் பண்ணிட்டு அவங்களுமே க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டுமே இந்த அம்மாவோட வாயை பொத்திட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இங்க வெளிய ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான்ல, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கான். தயவு செய்து உங்க போனை மட்டும் கொடுங்க. என்னோட போனை வேற வாங்கி வச்சுட்டான். அதனால நான் அர்ஜென்ட்டா இப்ப கால் பண்ணியே ஆகணும். உங்க போனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மாவுமே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவளுமே உடனே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு அவளுமே சொல்லுவா. அவ வாய்ஸை கேட்டவன அவன் ஃப்ரெண்டுமே, என்னது புது நம்பர்ல இருந்து கால் பண்ற, உன்னோட போன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ, அப்ப அவளுமே சொல்லுவா, இப்போதைக்கு என்னோட போன் என் கையில இல்ல, அதனாலதான் நான் வேற ஒருத்தரோட போனை வாங்கி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, என்னோட நம்பரை நீ ஞாபகம் வச்சிருக்கிய அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஐயோ, இப்ப நீ காமெடி பண்ற டைம் கிடையாது, ஹீரோ நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, அதனால தயவு செய்து ஹீரோ கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுவா. இவன் ஃப்ரெண்டுமே ஹீரோ நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொன்னோன்னே ஹீரோமே கார்ல தான் வந்துட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் இருக்க அந்த கம்பெனிக்கு தான் வருவான் கார் எடுத்துக்கிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே ரொம்ப டயர்டாகி அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா காலையில இருந்து இங்க விசாரணை போயிட்டு இருக்கோம், சாப்பிட கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க ரொம்ப அசதியில. இவங்களுமே கேட்டு கேட்டு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோயின் அந்த தூக்கத்துலயும் கூட நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான். ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ அவங்களுமே சொல்லுவாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹீரோயின் இருந்துட்டு எங்களோட கிளைண்டோட அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு. அதை பத்தி தான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோமே சொல்லுவாங்க, ஹீரோயின் அப்படி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படியே பண்ணிருந்தாலும் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி அங்க இருந்து தூக்கிட்டு போவான். அப்ப அவங்களுமே சொல்லுவாங்க, இங்க பாருங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்களும் கூட வேணா உட்காந்துக்கோங்க, விசாரணையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் அவங்க இங்க இருந்து அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றப்போ ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடும். அப்போ அங்க இருக்கிற ஹெட்ட சொல்லுவான், உங்களோட போன் எடுத்து வீடியோ மட்டும் எடுங்க, நான் சொல்றதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு சொல்லுவான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ஹீரோனி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கல அப்படின்னா நான் இந்த ஃபினான்சியல் இண்டஸ்ட்ரியை விட்டே நான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இது எல்லாத்தையுமே உன்னோட ஃபோன்லையுமே ரெக்கார்ட் பண்ணிப்பான். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாம்ல, உங்களுக்கு தான் ஆதாரமாக அது இருக்குது, நிரூபிக்கல அப்படின்னா தாராளமாக நான் இதுலேருந்து விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொன்னோன்னா அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து அனுப்பி வச்சுடுவாங்க. ஹீரோமே அங்கேருந்து ஹீரோயினி அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து அவளை படுக்க வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பான், இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இவன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி ஹீரோயினி ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த கம்பெனிக்கு தான் வருவாங்க. அங்க இருக்க கடையில போயிட்டு ஹீரோயினோட போட்டோ காமிச்சிட்டு ஒவ்வொரு தட்டியா கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்க யாருமே ஹீரோயினியை பாத்திருக்க மாட்டாங்க பெருசா. அவனுமே அங்க இருக்க ஒவ்வொரு கடையா விசாரிச்சுட்டு ரொம்ப டயர்டானதுனால நைட்டு போல வரையும் அங்க ஒரு கார் இருக்கும், அந்த கார்லயே படுத்து தூங்கிடுவான். மறுநாள் காலில் விடிஞ்ச உடனே அப்பதான் எந்திப்பான். பார்த்தா அங்க ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில மட்டும் அவன் விசாரிச்சிருக்கவே மாட்டான். அவனுமே அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பான், இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க நல்லா அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான், நீ காசு கொடுத்தனா நான் நடந்ததை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இவனுமே நீ எவ்வளவு நாள் காசு வாங்கிக்கோ, தயவு செய்து நடந்ததை மட்டும் சொல்லு அப்படின்றப்போ நீ என்ன பார்த்த அப்படின்றத மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோமே கேட்பான். அப்ப அவனுமே சொல்லுவான், எதா இருந்தாலும் என்னோட கார்ல கேமரா இருக்கு, நீங்க வேணா அதுல பாத்துக்கோங்க அப்படின்றப்போ ஹீரோமே போயிட்டு அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்க கட் பண்ணா ஹீரோமே இங்க இருந்து கிளம்பி அந்த கம்பெனிக்கு தான் வருவான். கம்பெனிக்கு வந்துட்டு இவனுமே ஆதாரத்தோட தான் வந்திருப்பான். நீங்க கேட்ட ஆதாரத்தை நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குல்ல அந்த வீடியோவை தான் போட்டு காமிப்பான். ஹீரோயின்மே அந்த டைம்ல இவங்க சொல்லியிருப்பாங்களா, நான் ஒரு பாட்டியை பஸ் ஏற்றி விட்டேன்னு சொல்லிட்டு, அதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த கார்காரன் என்னன்னா அப்பதான் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பான் போல. அப்பதான் ஹீரோயினி ரோட கிராஸ் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப இந்த காருமே ஆப்போசிட்ல வந்திருக்கும். ஹீரோயினி கிராஸ் பண்ணிட்டுன்றதுக்காக அந்த காருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோயின்மே அந்த பாட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அது தெளிவா அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை காமிச்ச ஹீரோமே இங்க பாருங்க, ஹீரோயினி எந்த தப்புமே பண்ணல, இதுல இருந்தே நல்லா தெரியுது ஹீரோயினா ஒரு சூப்பர் உமனா, இந்த பாட்டிக்கு உதவி பண்ணிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பி போய் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்க, இல்ல இது எங்களுக்கு பார்த்தாது, இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றப்போ நான் அந்த ஓனரை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க இது ஒரிஜினல் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அப்ப அவங்களுமே ஏத்துக்க மாட்டாங்க, இல்ல எங்களுக்கு இந்த ஆதாரம் பத்தாது, இதை விட ரொம்ப தெளிவான ஆதாரம் வேணும். ஹீரோயினி அந்த பாட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க, ஆனா அதுக்கடுத்து என்ன நடந்துன்றது நமக்கு தெரியாதுல்ல, அதனால எங்களுக்கு இன்னும் ஆதாரம் வேணும், நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அப்ப அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே கூட தான் இருப்பா. அவ உடனே கொஞ்சம் பயந்து போயிடுவா போல. அவளுமே சொல்லுவா, இல்ல இல்ல இதுவே போதுமே, ஹீரோயினி எந்த தப்புமே பண்றதுக்கு இந்த ஆதாரமே போதுமே, இதுக்கடுத்து என்ன ஆதாரம் வேணும், அதுலதான் தெளிவா இருக்கே, ஹீரோயினி அந்த டைம்ல அவங்க அந்த பாட்டியை பஸ் ஏத்தி விட்டுருக்காங்க, இதுக்கடுத்து எப்படி போய் அவங்க கம்பெனில இந்த மாதிரிலாம் போய் பண்ணிருக்க முடியும், அதனால கண்டிப்பா அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்கள யாரும் மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு நினைக்கிறேன், அவங்க நல்லவங்க தான், இதுல இருந்தே தெரியுது, இதுவே போதும், இந்த ஆதாரமே போதுமே அப்படின்ற மாதிரி இவளோட ஒப்பீனியனை சொல்ற மாதிரி அங்க சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் ஹீரோமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான்.
கூட இருந்த ஹெச்ஆருமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோமே இந்த மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வருவான். அப்போ இந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பா. அப்போ அவளுமே சடனாக உளர ஆரம்பிச்சிடுவா. இங்கே பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்போ ஹீரோமே நான் ஒன்று அதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்லையே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீயாவே ஏன் உளர்ற அப்படின்றப்போ இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டியோன்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் திமிர் பிடிச்ச பொண்ணுமே சொல்லுவா. ஆனால் ஹீரோ நேராக பார்த்த மாதிரி அவனுமே சொல்லுவான், நான் வேணா ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்லுவான், இந்த இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வேணா சொல்லலாம், ஆனால் நீ இன்னொருத்தர் மூலமாக தான் இதை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். ஹீரோயினி ஃபர்ஸ்ட் டே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்தே உனக்கு ஹீரோயினியை பிடிக்காது, உனக்கும் எனிமி, அதே போல் அந்த சித்திக்காரிக்கும் ஹீரோயினி தான் எனிமி அப்படின்றப்போ உங்கள் 2 பேருக்குமே காமனான எனிமின்றது ஹீரோயினி மட்டும்தான். அதனால தான் அவள் இதை உன்கிட்ட சொல்கிறப்போ நீயுமே இதை மறுக்கலை, நமக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஹீரோயினியை பழி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிற பேச்சை கேட்டுதான் நீ இதெல்லாமே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணுமே என்ன நீ தேவையில்லாமல் ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவான். ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டு நீ அப்படிதான் பண்ணுன்னு நான் சொல்ல வரலையே, சும்மா என்னோட கெஸ்ஸை சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். சரி ஓகே, நீ அந்த டைமுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, ஹீரோயினி அந்த மாதிரி கம்பெனியில் அந்த வேலையெல்லாம் பண்ணுறப்போ நீ அந்த டைமுக்கு எங்கே இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ அவளுமே யோசிப்பா. என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஓ உன்னோட ஃப்ரெண்டு இவன் தானா அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு வீடியோவை காமிப்பான். அதில் அவள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோமே ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறியே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இதெல்லாம் இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் நீயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ ஹீரோயினிக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோமே சொல்லுவான், நான் ஏன் ஹீரோயினிக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுன, யார் இதை பண்ண சொன்னாங்கன்றத உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா நான் எதுக்காக ஹீரோயினிக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு இந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்கு கோவம் வந்துடும், உங்ககிட்ட அப்படி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவா. இவ கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுமே அந்த சித்திக்காரிக்கு தான் கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு இங்கே பாரு நான் உன்னை மீட் பண்ணணும், பிரச்சனை ரொம்ப கைமீறி போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளுமே இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இங்கே என்னன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுமே காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இவ எங்கே போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே போல் இவளுமே இங்கேருந்து கிளம்பி அந்த சித்திக்காரியை போய் மீட் பண்ணுவா. பின்னாடியே ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்திருப்பான், அது இவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஹீரோட ஃப்ரெண்டுமே இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவளுமே சொல்லுவாங்க, பாரு பிரச்சனை ரொம்பவே கைமீறி போயிடுச்சு, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த சித்திக்காரி இருந்துட்டு எனக்கு எதுவுமே சம்மந்தமே கிடையாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ, என் சைடில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன், இனி உனக்கு பிரச்சனை வந்து அதை நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் என்னை நீ காண்டாக்ட் பண்ணாத, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால் நீ என்ன இனிமேல் காண்டாக்ட் பண்ணாத, என்னால் இந்த பிரச்சனையில் உனக்கு உதவி பண்ண முடியாது, உனக்கு தான் ஏதாவது தப்பு பண்ணால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லாவே தெரியுமே, நீயே தப்பிச்சுக்கோ, என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திமிராவே அந்த இடத்துல இருந்து போவா. அப்போ தான் இவளுக்கே நானா உதவி வரும், ஐயோ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.